ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஸ்கர்ட் மாதிரி நல்ல ஃப்ளாராக இருக்கிற ப்ளாஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி வெட்டிதுக்கலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த ப்ளாஸோ தைக்கிறதுக்காக 2.25 மீட்டர் அளவு ரேயன் கிளாத் எடுத்திருக்கு. நீ இப்போது ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நீல வாக்கில் 2ஆக மடிச்சுட்டு திரும்ப அகல வாக்கில் 4ஆக மடிச்சுக்கலாம். பேப்பரில் துணி எப்படி மடிக்கலான்னு பார்க்கலாம். இது துணி இந்த மாதிரி நீல வாக்கில் துணியை 2ஆக மடித்தாச்சு. இந்த மாதிரி அகல வாக்கில் துணியை 4ஆக மடித்தாச்சு. மடிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்குது, கரப்பாகம் ஆப்போசிட்டில் இருக்குது. மேலே மடிப்பாகம், கீழே ஓப்பன் பகுதி. இந்த மாதிரி துணியை நம்ம 4ஆக மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி துணியை நம்ம 4ஆக மடித்து போட்டாச்சு. இப்போ கீழே பாருங்கள், துணி அன்இவனாக இருக்குது. இதை லெவல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு அன்இவனாக இருக்கிற கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நாடா இல்லைன்னா எலாஸ்டிக் கொடுக்கறதுக்காக 2.5 இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணுறேன். நான் 1.5 இன்ச் எலாஸ்டிக் கொடுக்க போகிறேன். அதுக்காக 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுடலாம். நம்ம எந்த அளவுக்கு எலாஸ்டிக் எடுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த இடம் மார்க் பண்ணிக்கலாம். 2 இன்ச் இல்லைன்னா 2.5 இன்ச். நான் இன்றைக்கி 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கோடு விட்டு விட்டாச்சு. அடுத்து இடுப்புனுடைய சுற்றில் மார்க் பண்ணிக்கலாம். இடுப்புக்கு கீழே எந்த இடம் பெருசாக இருக்கோ அந்த இடத்த நம்ம அளந்துக்கலாம். 44 இன்ச். அதை 4ஆல் வகுக்கும் போது நமக்கு 11 இன்ச் வருது. அது கூட லூசிங்காக 3 இன்ச் சேர்த்தோம்னா நமக்கு 14 இன்ச் வரும். அது கூட அரை இன்ச் தையலுக்காக சேர்த்து 14.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். எந்த அளவுனாலும் இதே மாதிரி நீங்கள் இடுப்புனுடைய சுற்றளவு 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அது கூட 3.5 இன்ச் சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே எந்த அளவு மார்க் பண்ணோமோ அதே 14.5 இன்ச்சை கிராச்சோட லென்த்தாகவும் நம்ம வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே இருந்தும் அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு இதை ஜாயின் பண்ணி விட்டுடலாம். கோட்டை மேலே வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி மேலே வரைக்கும் வரைஞ்சி விட்டாச்சு. இப்போ கிராச்சோட வளைவு வரைகிறதுக்காக இதில் 3 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 40 இன்ச் இடுப்பு சுற்றளவுக்கு கீழேனா 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலேனா 3 இன்ச் இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு ரொம்ப வளைச்சி வரையாமல் இந்த மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கலாம். கிராச் வளைவு இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம ஃபேண்ட்டோட ஃபுல் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஃபேண்ட்டோட ஃபுல் லென்த் நம்ம எலாஸ்டிக்காக மார்க் பண்ணதுக்கு கீழே தான் எடுக்கணும். கீழே இருந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபேண்ட்டோட ஃபுல் லென்த் 39 இன்ச். அது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். கீழே பாட்டம் அடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கோடு போட்டு இணைச்சி விட்டுடலாம். இப்போ கீழே நம்ம பாட்டம் மார்க் பண்ண இடத்துல இருந்து மேலே 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கர்வ் ஷேப் கொடுத்துடலாம். தைச்சி முடித்த பிறகு இந்த முக்கெல்லாமே இழுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பாதியில் வச்சுட்டு கர்வ் ஷேப் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணி கொடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஃப்ரீ ஹேண்ட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்து கால் வளைவு கொடுக்கணும். இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ஷேப்பர் வச்சு இந்த மாதிரி ஷேப் நம்ம கொடுத்துக்கலாம். இது நல்லா லூஸாகவே தைக்கிறதுனால தையலுக்கான எந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணலை. இந்த மாதிரி நம்ம ஷேப் கொடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மார்க் பண்ணபடியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே நம்ம கோட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து நம்ம கட் பண்ணி ஆரம்பித்து கீழே வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எப்படி தைக்கணும்னு பார்க்கலாம். முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து கட் பண்ணதுனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு பக்கத்தோட நல்ல பக்கம் வந்து மேல் பக்கம் இருக்குது, உள் பக்கம் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்குது. அடுத்த கிளாத்தோட நல்ல பக்கம் வந்து உள்பக்கம் இருக்குது, உள்பகுதி வந்து இந்த மாதிரி வெளிப்பகுதி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். நல்ல பக்கம் 2, உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிராச் ஏரியாவில் 2 சைடும் 2 தையல் போட்டு நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ கீழே வந்து பாட்டம் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக 2 இன்ச் தான் இடம் விட்டுருக்கோம். இந்த 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஷேப்பு 2 சைடும் வளைஞ்சி இருக்கிறதுனால 2 இன்ச் வச்சு எல்லா பக்கமும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம் அந்த வளைவுக்கு ஏற்ப. இதே மாதிரி இந்த சைடு நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி எடுத்தாச்சு. அதேமாதிரி இன்னொரு கிளாத்லேயும் மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/2 இன்ச் அளவு ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு 2வது 1/2 இன்ச் இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். இல்லைன்னா அயர்ன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். அயர்ன் பண்ணும்போது மடிப்பு வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அயர்ன் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அயர்ன் பண்ணி தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா 1/2 இன்ச் அளவு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிட்டு நம்ம 1/2 இன்ச்சை இந்த வளைவிற்கு ஏற்ப நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா தைக்கிறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம வளைச்சி வரைஞ்சதுனால தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம 1/2 இன்ச் அளவு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிட்டு திரும்ப 1/2 இன்ச்சை மடித்து தைச்சி எடுத்துக்கலாம். இதேமாரி 2 சைடும் நம்ம வந்து பாட்டம் அடித்து தைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் பாட்டம் அடித்து தைச்சாச்சு. அடுத்து நம்ம வந்து மேல் பகுதியில் எலாஸ்டிக்கான இடத்த வந்து மடித்து தைச்சிடலாம். 2 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். 2 சைடு 2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மேல் பகுதியில் 1/2 இன்ச் வந்து மடிச்சிக்கலாம். இந்த மாதிரி 1/2 இன்ச் மடிச்சுட்டு திரும்ப நம்ம லைன் போட்டிருக்கிறது அப்படியே திருப்பி மடிச்சிக்கலாம். அந்த மாதிரி 1/2 இன்ச் அளவு மடிச்சுட்டு திரும்ப இந்த லைன்லேயே இந்த மாதிரி வச்சு மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு ஃபுல் ரவுண்டையும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல் டீட்டெயிலாக பேண்ட் ப்ளவுஸு லேடிஸ் பேண்ட் தைக்கிறதுல இந்த டீட்டெயில் வந்து சொல்லியிருக்கோம். அதனால் உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரியும். இந்த மாதிரி 2 இன்ச் அளவு இடம் விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சி எடுத்தாச்சு. அடுத்து எலாஸ்டிக் எடுத்துக்கலாம். எலாஸ்டிக் வந்து பேண்ட் எந்த இடத்துல போடுறோமோ அந்த இடத்தோட சுற்றளவு எடுத்துக்கலாம். இப்படியுடைய சுற்றளவு வந்து 38 இன்ச். 3 இன்ச் கழிச்சிட்டு 35 இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் வந்து எடுத்திருக்கேன். பின் மூலமாக நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம வந்து விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 எட்ஜையும் சேர்த்து வச்சு 4 தையல் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம துணியை ஒரு 4-5 தடவை நல்லா இழுத்து விட்டுட்டு எலாஸ்டிக்கை உள்ளே நல்லா தள்ளி விட்டுட்டு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணதுக்கான இடத்த தைச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம வந்து கால் வலை வந்து தைச்சிக்கலாம். கிராச் ஏரியா இந்த மாதிரி 1க்கு மேலே 1 இருக்கிற மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து இந்த பக்கம் கால் வலை ஃபுல்லாக தைச்சிட்டு அடுத்து அந்த பக்கம் கால் வலை ஃபுல்லாக 2 தையல் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ண மாதிரியே அடுத்த பக்கமும் நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். நம்முடைய சூப்பரான ப்ளவுஸை வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு கீழே ஃப்ளாராக இருக்குன்ட்டு.
இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் சூப்பராக தைச்சி எடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.